எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டே 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போது டே பை டே வந்து நம்ம சேலஞ்சில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக ஜாயின் ஆகிருக்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்டுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு 1 or 2 டேஸில் கிவ் அப் பண்ணிடாமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டிவேட்டடாக இருங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கோம்னா நம்ம அதை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட் வந்து அதை ரிலேட்டடாக நம்ம வந்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாக இங்கிலீஷ் சீக்கிரம் பேசணும் அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்கும். நம்ம பார்க்குற வீடியோஸ், நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே இங்கிலீஷ் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி தாங்க இதுவும். நம்ம ஒரு விஷயத்துலேருந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னா நம்ம அது ரிலேட்டடாகவே நம்மளோட திங்கிங்கு, நம்மளோட தாட்ஸு, நம்ம பண்ணுற விஷயங்கள்லாம் அது ரிலேட்டடாகவே இருந்தது அப்படின்னா நம்மளும் ஈஸியாக வந்து கிவ் அப் பண்ண மாட்டோங்க. ஸோ நீங்கள் உங்களோட டயட்டு, உங்களோட வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குங்க. நிறைய பேர் அவங்களோட பர்சனலான ஜேர்னி, அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான இன்டர்வியூஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது. நிறைய சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பாருங்கள். இனிஷியலாக என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எனக்கு பெருசாக வந்து ஐடியா இல்லைங்க. நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பெருசாக எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, பிளாங்காக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி தான் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. என்னோடய வெயிட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 100% ஹெல்த்தியான லாஸாக தான் இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அதனால உங்கள்கிட்டையும் கான்ஃபிடென்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ டெய்லி 1 or 2 வீடியோஸ் அதை ரிலேட்டடாக பாருங்கள். நிறைய இன்டர்வியூஸ் பாருங்கள். நிறைய ஃபுட்டு வந்து நம்ம டெய்லி வீட்டில் இருக்க ஃபுட்டை வச்சு நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி தேடுங்க. ஸோ உங்களோட ரொட்டீனை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ண முடியுமா, நம்ம அதை லாங் டைம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப குவிக்காக 1 வீக்கில் பண்ணுறோம், 1 மந்தில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பண்ணிவிட்டு அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம கெயின் பண்ண வெயிட் பார்த்தோன்னா 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே ஆகியிருக்காது. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அப்படின்னு ஸ்லோவாக கெயின் ஆன வெயிட் தான். ஸோ அப்படி கெயின் ஆன வெயிட் வந்து நம்ம ஸ்லோ ப்ராசஸ் பண்ணி குறைக்கும் போது அது வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட்டாக நமக்கு இருக்கும். அதனால தான் நான் வந்து அந்த விஷயத்தை சூஸ் பண்ணேன். ஸோ வந்து என்னோடது ஸ்லோவாக இருந்தாலும் நான் ஸ்டெடியாக பண்ணணும், ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறனாலும் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. எக்ஸ்டர்னலாக நம்மளை வந்து வெளியிலேருந்து யாரும் புதுசாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியுங்க. ஸோ நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை எனக்கு ஒரு பர்த்டே வருது, அதுக்குள்ளே வந்து நான் ஒரு 3 kgs கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருந்திருக்கலாம், இப்போ டைட்டாக இருக்கலாம், அது நம்ம எப்படியாவது கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு நம்ம அந்த விஷயத்தை ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிவ் அப் பண்ண மாட்டோம். ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் டவுன் ஆகும், கண்டிப்பாக டவுன் ஆகும், இது கண்டிப்பாக டயர்ட் ஆகும். ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு, ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் மறுபடியும் உங்கள் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 or 2 வீக்கில் கண்டிப்பாக இனிஷியல் டேஸில் நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 2 வீக்ஸ் வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வெயிட்டில் தெரியல. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் சொல்கிறேன், 1 வீக்லேயே அவங்களுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தர் பாடியை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியுங்க. செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப் போதுங்க. இதுக்கு மேலே நான் பேசினா கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கு போரிங் ஆயிரும். ஸோ நான் சொல்ல வந்த விஷயங்கள் இதுதாங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ஸாவோ ஏதோ ஒரு கண்டிப்பாக உங்களோட ஜேர்னியில் ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டாவது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். Day 4 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏஞ்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெயிட்டில் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய மெட்டபாலிசம் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சீரகமும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்க போகிறேன். பட்டை வந்து சின்னமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ சீரகமும் நம்ம பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கலர் வந்து லைட் எல்லோயிஷாக ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ஆற வச்சு வார்மாக குடிக்கலாம். இப்போ நான் என்னோடய ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன்.
இன்றைக்கும் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன், ஆஷ்கார்ட் ஜூஸு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ்க்கு பதிலாக வேறு ஜூஸ் எடுத்துக்கலாமா, பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த வெள்ளை பூசணிக்காய் கிடைக்கல அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு ஒரு 2 நெல்லிக்காய் கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி ஜூஸாக ரெடி பண்ணி குடிங்க. அதுவும் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்டொமக்கை சுற்றி இருக்க ஃபேட்லாம் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்க முடிஞ்சால் காய் கிடச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு அதில் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. அதுவும் வந்து நான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜூஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாதாம் சாப்பிட போகிறேன். ஸோ வெயிட் லாஸ் டைமில் நம்ம கண்டிப்பாகவே எம்டி ஸ்டமக்கில் எதுனா ஒரு நட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸில் நம்ம ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ நம்ம வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக நடக்கும். ஸோ வந்து உங்களால் முடியும் போது நம்ம மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் ஒரு 5 பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். நல்லா நிறைய ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட் உங்களுக்கு சாலட் மாதிரி பிடிக்கும்னா இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது வந்து சாலட் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். யூஸ்வலாக நான் டெய்லி கஞ்சி தான் எடுத்துப்பேன். சரி, ஓகே, சேலஞ்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்லேயே டெய்லி கஞ்சியாக குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஓகே இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் நிறையா ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கோங்க. வயிறு ஃபில்லிங் ஆகிற அளவுக்கு நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் எனக்கு பத்தாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிர் இருக்கும் இல்லைங்களா, பச்சை பயிர் அதெல்லாம் இருக்கும்ல, அதை முளைக்கட்டி கூட அதை வேக வச்சு அதை ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து லைட்டாக பெப்பரு ஆனியன்லாம் கட் பண்ணி சால்ட்டு போட்டோன்னா அதுவும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு வேக வச்சு ஒரு பவுலும் கொஞ்சம் ஒரு சின்ன பவுலில் ஃப்ரூட்ஸும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். Day 4 வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 0 ஸ்டெப்ஸ் பாருங்கள். நான் டெய்லி சொல்கிற மாதிரி தாங்க, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாக்கிங் பண்ணுங்கள். ஆனால் வாக்கிங் பண்ணுறதுக்கு ½ hour முன்னாடி சாப்பிட்ருக்கக்கூடாது, அது மட்டும் தான் கண்டிஷன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 12:15 ஆச்சு. இப்போ தான் என்னோடய வாக்கிங் பண்ண போகிறேன். ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் வாக்கிங் பண்ணி இன்றைக்கி டேக்குள்ளே உங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டயட்டு ப்ளஸ் வாக்கிங் ரெண்டும் சேரும்போது தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ விட்டுறாதீங்க, வாக்கிங் பண்ணுங்கள். நான் போய் என்னோடய வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ டெய்லி நான் ஏன் டெய்லி உங்களுக்காக போடுறேன் அப்படின்னா சொல்லிவிட்டு நான் பண்ணுறனோ இல்லையோன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணிடலாம், நம்மளாலே முடியும் அப்படின்னு வந்து ஒரு தாட் வரும். அதுக்காக தான் வந்து வாக்கிங் போகிறது, சாப்பிட்றது எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஒரு ரொட்டீனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுனா ஒரு ஐடியாஸ் வந்து இது மூலமாக தோணும். அதனால தான் வந்து நான் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வாக்கிங் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். என் குட்டி பாப்பா இருக்கிறனா அவங்க அப்பப்போ எதுனா அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. வந்து நான் நடக்கிற டைமிங் மட்டும்தான் கால்குலேட் பண்ணிப்பேன். ஸோ வந்து 1.5 ஹவர்ஸ்லேருந்து 1 hour 40 minutes வரைக்கும் நான் எடுத்துப்பேன். அப்போது கண்டினியூஸாக என்னால் ஒரு சில டேஸ் தான் அப்படி நடக்க முடியும். ஒரு சில நாள் வந்து பாப்பா எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு எதனா விளையாட கொடுத்துட்றது, ஏதாவது கார்ட்டூன் கொஞ்சம் நேரம் பார்க்க விட்டுட்டு அந்த டைம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டெய்லி 10,000 ஸ்டெப்ஸுன்றதான் வந்து எனக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்பராக நான் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டே ஓவர், பெரிய விஷயமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லன்ச் வந்து சாப்பிட போகிறேன். 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, முள்ளங்கி போட்டு சாம்பார், அப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸு, பச்சை பயிர் வந்து முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள் லன்ச் பிளேட்டில் வந்துட்டு கார்ப்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும் அண்டு ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ 3மே கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் டைமில் ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ வந்து உங்கள் பிளேட் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய லன்ச் பிளேட் வந்து இதுதான். இன்றைக்கி Day 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் டேக்கு 2 டே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 400 grams இருந்தது. இப்போ லாஸ்ட்டு 3 and 4 வந்து அதே சேம் வெயிட் தான் நமக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் டேவே சொல்லியிருந்தேன், எல்லா நாளும் நமக்கு இதே அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு. ஸோ வந்து
ஒவ்வொரு பாடி பொறுத்து மாறும். ஒரு சிலருக்கு வந்து டக்குனே வெயிட் லாஸ் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து 1 வீக்கில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஆகும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு. நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. அதே சேம் வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆயிருந்தது, இன்க்ரீஸ் ஆகாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னடா இது அவங்களுக்கு ஆகுது நமக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்சில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் யாருனாவது நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ ஒவ்வொருத்தர் பாடி டைப் பொறுத்து மாறும். நீங்கள் இப்போ தான் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். 1 or 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டேக்கும் 7th டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்ற மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டெய்லி பார்க்கும்போது ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும், ஒரு நாள் சடனாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கூட காட்டும். ஏன்னா முந்தின நாள் டின்னர் வந்து நம்ம எதனா தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து அது வெயிட்டில் வந்து எஃபெக்ட் வந்து காட்டும். ஸோ நம்ம 7th டே 7 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வெயிட் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ 4 days நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டயட்டும் சரி வாக்கிங்கும் சரி ஸ்கிப் பண்ணவே இல்லை. நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், டைம் பத்தாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு 21 days எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்ம ரெகுலரான ஹேபிட்டாக வந்து மாறிடும். ஸோ விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்த் ஃபுல்லாக இந்த டயட் ப்ளஸ் வாக்கிங் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டார்கெட் ஈஸியாக போய் ரீச் பண்ணி. ஸோ வந்து நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஜேர்னி வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக நம்ம டார்கெட் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் டிப்ஸாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகை உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு சின்ன பெனிஃபிட்டாவது இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஸோ நாளைக்கு டே 5 ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய், குட் நைட்.